விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே 80க்கும் மேற்பட்டோரின் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாக கூறி கிராம மக்கள் வாக்குப்பெட்டிகளை எடுத்து செல்ல எதிர்ப்பு தெரிவித்து வாக்குச்சாவடி மையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கணபதி சுந்தர நாச்சியார்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் 5 மணிக்கு மேல் வாக்களிக்க வந்துள்ளனர். அப்போது பட்டியலை பரிசோதித்த தேர்தல் அலுவலர்கள் 80 பேருக்கு வாக்குகள் இல்லை என தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வாக்குச்சாவடி மையத்தை முற்றுகையிட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த நெல்லை டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனால் சுமார் 2 மணி நேரம் தாமதமாக வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டன. விருதுநகரில் சர்க்கார் பட பாணியில் 3 வாக்காளர்கள் வாக்களித்தனர். விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சத்திரிய மகளிர் நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களிக்க முருகேஸ்வரி, மாரிமுத்து, சிவக்குமார் ஆகியோர் வந்தனர். அப்போது 3 பேரின் வாக்கையும் கள்ள ஓட்டாக வேறு சிலர் செலுத்தியது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து 49B என்ற சட்டத்தின் அடிப்படையில் 3 பேரும் வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் வாக்குச்சாவடியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருக்கடையூர் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் யமனை சம்ஹாரம் செய்வதாக கருதப்படும் காலசம்ஹார விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். சித்திரை திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான யமனை சிவபெருமான் சம்ஹாரம் செய்வதாக நம்பப்படும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டு பஞ்சமூர்த்திகளுடன் காலசம்ஹார மூர்த்தி பாலாம்பிகையோடு வீதியுலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். நீண்ட ஆயுள் கிட்ட வேண்டும் என்று வேண்டி கலையாத கல்வி, குறையாத வயது, கபடவாராத நட்பு. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழாவில் அம்மன் தெப்பத்தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு அம்மன் பல்வேறு சிறப்பு அலங்காரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் நிறைவாக தெப்ப உற்சவம் நடைபெற்றது. மைய மண்டபத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தெப்பத்தில் இருந்து புறப்பட்ட அம்மன் வீதி உலா வந்து மூலஸ்தானம் வந்தடைந்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நெல்லூர்பேட்டையில் விஜயகுமார் என்பவருக்கு சொந்தமான பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் கிடங்கு உள்ளது. இந்த கிடங்கில் திடீரென தீப்பிடித்து மளமளவென பரவியது. தகவல் அறிந்த குடியாத்தம் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். வேலூர் மாவட்டத்தில் கடும் வெயில் காரணமாக இதுவரை இல்லாத அளவாக 107.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதுடன் கடுமையான வெப்ப காற்றும் வீசியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகராட்சி 24வது வார்டைச் சேர்ந்த மூதாட்டி சாரதாமணி வாக்களிக்க சத்தியமங்கலம் நகராட்சி பள்ளிக்கு வந்தார். வாக்காளர் பட்டியலை பார்த்தபோது அதில் மூதாட்டி பெயர் நீக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனால் மூதாட்டி சாரதாமணி வாக்களிக்க இயலாமல் திரும்பி சென்றார். கடந்த 40 ஆண்டுகளாக தான் வாக்களித்துள்ளதாகவும் தற்போது வாக்களிக்க இயலவில்லை என்று மூதாட்டி சாரதாமணி தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியம் வல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த 100 வயதான முதியவர் ஸ்டீபன் 1954ஆம் ஆண்டு தொடங்கி தேர்தல்களில் தொடர்ந்து வாக்களித்து வருகிறார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவை முன்னிட்டு வல்லூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினார். சென்னை சோழிங்கநல்லூரில் நடிகை கௌதமி நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினார். வாக்களித்துவிட்டு வெளியில் வந்து செல்ஃபி பாயிண்டில் வாக்களித்து விரலை காண்பித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். கோவையில் வாக்களிக்க முடியாமல் திரும்பிய மூதாட்டி கண்ணீர் விட்டு அழுதார். சுகுணாபுரம் பாலமுருகன் கோயில் வீதியைச் சேர்ந்த 60 வயது குர்சித் பிவி என்பவர் வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்களிக்க சென்றார். அங்கு அவரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்று கூறி அலுவலர்கள் மூதாட்டி குர்சித் பிவி ஏமாற்றத்துடன் கண்ணீர் விட்டு அழுதபடி சென்றார். விருதுநகரில் சர்க்கார் பட பாணியில் 3 வாக்காளர்கள் வாக்களித்தனர். விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட
சத்திரிய மகளிர் நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களிக்க முருகேஸ்வரி, மாரிமுத்து, சிவக்குமார் ஆகியோர் வந்தனர். அப்போது 3 பேரின் வாக்கையும் கள்ள ஓட்டாக வேறு சிலர் செலுத்தியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 49B என்ற சட்டத்தின் அடிப்படையில் 3 பேரும் வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் வாக்குச்சாவடியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு காரில் குடும்பத்துடன் வாக்களிக்க சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் முதியவர் உயிரிழந்தார். தேவக்கோட்டை பகுதிக்கு வாக்களிக்க ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் காரில் செல்லும்போது மதுராந்தகம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் பெயர் பலகை கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் இருந்த 3 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சிகிச்சை பலனின்றி முதியவர் தியாகராஜன் உயிரிழந்தார். சத்தியமங்கலம் தாழவாடி பகுதியில் பெய்த மழையால் வெயில் தணிந்து குளிர்ந்த காலநிலை நிலவுகிறது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் தாழவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சிக்கள்ளி, அண்ணாநகர், இக்களூர், தலமலை ஆகிய பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சேலம் ஆத்தூர் வாக்குச்சாவடியில் வாக்காளர் வரிசையில் நெரிசல் ஏற்பட்டதால் 15 நிமிடம் வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டது. அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் வாக்குப்பதிவை நிறுத்திவிட்டு வரிசையை சீராக்கினர். இந்த சலசலப்புக்கு பிறகு வாக்குப்பதிவு துவங்கியது. மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் மற்றும் சித்திரை திருவிழாவையொட்டி பூக்கள் விலை உயர்ந்துள்ளது. மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பூக்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகின்றன. இங்கு மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்ட வியாபாரிகளும் அதிக அளவில் மலர்களை வாங்கி செல்கின்றனர். நாளை மீனாட்சி திருக்கல்யாணமும் அதனைத் தொடர்ந்து 22ஆம் தேதி தேரோட்டம், 23ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சியும் நடைபெற இருப்பதால் மதுரையை விழாக்கோலம் பூண்டுள்ளது. இதனால் மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் மலர்களின் விலையும் சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி 300 ரூபாய்க்கு விற்பனையான மதுரை மல்லிகை 500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ கிலோ 400 ரூபாய்க்கும், முல்லைப்பூ கிலோ 300 ரூபாய்க்கும் என அனைத்து மலர்களும் விலையேற்றம் கண்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு வாரம் வரை மலர்களின் விலை அதிகரித்தே விற்பனையாகும் என வியாபாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள திருவாதூரில் சமத்துவ மீன்பிடி திருவிழாவில் பல்வேறு வகையான நாட்டு மீன்களை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் பிடித்துச் சென்றனர். மேலூர் அருகே உள்ள திருவாதூர் கிராம மக்களின் ஒற்றுமைக்காகவும் மழை வேண்டியும் ஆண்டுதோறும் மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் அறுவடைக்கு பின்பு இங்குள்ள பெரிய கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடத்தப்படுகிறது. இதனை உலகப்பிச்சம்பட்டி, மேட்டுப்பட்டி, திருவாதூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வந்த ஏராளமான பொதுமக்கள் அதிகாலை முதலே கச்சா, ஊத்தா, அரிவலை உள்ளிட்ட பல்வேறு மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி கண்மாயில் மீன்களை பிடித்தனர். இதில் ஜிலேபி, கட்லா, ஐரை, கெண்டை உள்ளிட்ட பல்வேறு நாட்டு வகை மீன்களை மகிழ்ச்சியோடு பிடித்துச் சென்றனர். மகாவீர் ஜெயந்தியையொட்டி சேலம் மாவட்டம் ஓமலூர் ஆட்டுச்சந்தையில் 25 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. ஓமலூர் ஆட்டுச்சந்தையில் வழக்கமாக 1 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையாகும் நிலையில் இன்று வர்த்தகம் குறைந்து காணப்பட்டது. காடையம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து விவசாயிகள் ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். வெளிமாநிலங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்படும் நிலையில் இன்று ஆடுகள் வரத்து குறைந்து காணப்பட்டது. நாளை மகாவீர் ஜெயந்தி நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதையொட்டி ஆடு, கோழிகள் வெட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆடுகள் விற்பனை வெகுவாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் புல்தரை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் 2 வாரம் புல்தரை மூடப்படுவதாக தோட்டக்கலை இணை இயக்குநர் சிபிலா மேலி தெரிவித்துள்ளார். உதகை தாவரவியல் பூங்கா முகப்பில் 17 ஏக்கர் பரப்பளவில் புல்தரை மட்டுமே உள்ளது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பலரும் இந்த புல்தரையிலேயே தங்களின் பொழுதை களிப்புடன் கழிப்பர். அந்த வகையில் மே மாதம் நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக மீண்டும் புதுப்பொலிவு பெறுவதற்காக 2 வாரங்களுக்கு புல்தரை மூடி வைக்கப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அவை மூடப்பட்டிருப்பதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
அரியலூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் அபூர்வ நிகழ்வு நிகழ்ந்தது. காரைக்குறிச்சி கிராமத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பசுபதீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் அபூர்வ நிகழ்வு நடைபெறும். இதனால் சூரிய பகவான் வலம் வந்து சிவனை இந்த தலத்தில் வழிபட்டதாக ஐதீகம். அதன்படி இன்று காலை உதயமான சூரியனின் ஒளிக்கதிர்கள் நேரடியாக லிங்கத்தின் மீது பட்டு சுமார் 10 நிமிடம் வரை பொன்னொளியில் ஒளிர்ந்தது. இந்த அரிய காட்சியை காண ஏராளமான பக்தர்கள் காலை முதலே கோவிலுக்கு வந்து கண்டுகளித்து வழிபட்டு சென்றனர். ஆபாச படங்கள் பார்த்ததாக இளைஞர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ததற்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. சென்னையை அடுத்த அம்பத்தூரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைபேசியில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்த்ததாக வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது சட்டப்படி குற்றம் அல்ல என்றும் அந்த படங்களை மற்றவர்களுக்கு அனுப்பி வைப்பதுதான் குற்றம் என கூறி இளைஞர் மீதான வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து குழந்தைகள் உரிமைக்கான கூட்டணி என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த மனு மீதான விசாரணையின் போது ஒரு தனி நீதிபதி எவ்வாறு இதுபோன்று கூற முடியும், இது கொடுமையானது என தலைமை நீதிபதி சந்திரசூட் கண்டனம் தெரிவித்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். ஒடிஷாவில் படகு கவிழ்ந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். ஜர்ஷ்குடா மாவட்டத்தில் மகாநதி ஆற்றில் சுமார் 50க்கும் மேற்பட்டோரை ஏற்றிக்கொண்டு சென்ற படகு எதிர்பாராத விதமாக ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து சென்ற மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் நீரில் மூழ்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் காணாமல் போனதால் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 40 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மீட்புப் பணிகளில் ஈடுபடுவதற்காக புவனேஸ்வரிலிருந்து ஸ்கூபா நீச்சல் வீரர்கள் வரவழைக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் நடித்த கில்லி திரைப்படம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரையரங்குகளில் திரையிடப்பட்டுள்ளன. ஒக்கடு திரைப்படத்தின் ரீமேக்கான இப்படத்திற்கு தமிழில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. தரணியின் இயக்கத்தில் நடிகை த்ரிஷா மற்றும் நடிகர் விஜயின் நடிப்பில் உருவான கில்லி படம் தமிழ்நாடு முழுவதும் தற்போது மறு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் நடிப்பில் எண்ணற்ற படங்கள் வெளியாகி நல்ல வசூலை வாரி குவித்தாலும் கில்லி படத்திற்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளமே உண்டு. பலமுறை பார்த்தாலும் சலிப்பில்லாமல் கொண்டு செல்லும் அளவிற்கு இக்கதையின் திரையம்சம் அமைந்திருக்கும். கடந்த 2004ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் 50 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை வாரி குவித்தது. ரீரிலீஸ் செய்யப்பட்ட இப்படம் இன்று முதல் நாளிலேயே 3 முதல் 4 கோடி ரூபாய் வரை வசூலை வாரி குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கொண்டாடும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அம்பத்தூரில் உள்ள முருகன் திரையரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு காட்சியை காண விஜய் ரசிகர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்து பட்டாசு வெடித்தும் விஜயின் பேனருக்கு பால் ஊற்றியும் ஆரவாரம் செய்து கொண்டாடி வருகின்றனர். திரையரங்குகளில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் அடுத்த மாத தொடக்கத்தில் ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி 22ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ். மலையாளத்தில் வெளியான இந்த திரைப்படம் தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் முழுவதும் வசூலை குவித்தது. இந்நிலையில் இத்திரைப்படத்தின் உரிமையை ஹாட்ஸ்டார் OTT தளம் வாங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் மே 3ஆம் தேதி ஹாட்ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் வெளியாக உள்ளதாகவும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.